ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம அம்தாஸ் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முட்டை தொக்கு தாங்க. முட்டை தொக்குனா சாதாரண முட்டை தொக்கு இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. என்னோடய நெய்பர் இது ரொம்ப நல்லா ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் இன்றைக்கி தான் நம்மளுக்கு செய்ய டைம் கிடச்சிருக்கு. வாங்க செய்யலாமா? அதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு முழு வெங்காயம், அதே மாதிரி பெரிய பல் முழு பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட பெரிய பூண்டு இல்லை அப்படின்னா சின்ன முழு பூண்டு 2 எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே தோலை உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி நறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுறோம். மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இந்த சைடு அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3 ட்ராப்ஸோ 4 ட்ராப்ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமாட்டி 6 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள்கிட்ட வரமிளகா இருந்துச்சுன்னா பெட்டர், 3 வரமிளகா போட்டுக்கோங்க. இல்லைனா காஞ்ச மிளகாவே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஞ்ச மிளகா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே இந்த சைடு நான் இஞ்சி பேஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா என்கிட்ட இஞ்சி இல்லை, நான் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன்றால அந்த இஞ்சி போட்டுடுறேன். அதே மாதிரி சோம்பு, மிளகு, அப்புறமாட்டி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகா, அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இந்த அரைக்கிறதுக்குள்ளே நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அந்த சாரி எதுக்குன்னா, நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இனிமேல் உங்களை என்டர்டெயின் பண்ணவும் ஜாலி பண்ணவும் நான் ரிட்டன் வந்துட்டேன். இனிமேல் வீடியோவை மறக்காமல் போட்டுடுறேங்க. இப்போது பேக் டு குக்கிங் போகலாமா? அந்த அரைச்சி வச்சுட்டு இந்த சைடு என்ன பண்ணுறோன்னா, ஒரு குட்டி லெமன் சைஸு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சிடறாங்க ஒரு 10 to 15 மினிட்ஸ். அதுக்குள்ளே இப்போ நம்ம அரைச்சதை பவுலில் மாற்றிடலாமா? பார்த்தீங்களா, நான் காட்டுற கன்சிஸ்டன்சி பேஸ்ட் மாதிரி இருக்கா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டவ்வில் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாயில் நல்லா எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சைடு பவுலில் எடுத்து 7 முட்டை வச்சுருக்கேன். 7 முட்டையை உடச்சிடலாங்க. ஏன் கடாயில் ஸ்ட்ரைட்டாக ஊற்றலை அப்படின்னா, முட்டை ஏதாச்சும் கெட்டு போயிடுச்சுன்னா நம்மளோட மொத்த டிஷ்ஷுமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எப்போ குக்கிங் பண்ணாலும் சரி, முட்டை மட்டும் ஒரு சின்னதாக பவுலில் இது பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் எந்த கடாயில் குக் பண்ணுறீங்களோ அதில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்களா, ஒரு மேஜிக் வந்துச்சு. அது மேஜிக்லாம் இல்லைங்க, எண்ணெய் சூடான எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம 7 முட்டை இருக்குல்ல அதை போட்டு நல்லா கொஞ்சம் மேலே பரப்பரன்னு உப்பு போட்டுட்டு காரத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பெப்பர் இருந்தால் தாராளமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை கொஞ்சம் குண்டு குண்டாக வரும். இல்லைனா ரொம்ப பொடி பொடியாக ஆயிருங்க. இப்போ நான் காய்ச்ச பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா முட்டை தோக்கு செய்கிறேன், முட்டை பொடிமா செய்கிறேன்னு யோசிக்காதீங்க. இதுதாங்க நம்மளோட சமையலில் ஒரு மெயினான மேஜிக். இப்போ அதை முட்டை செஞ்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாமா? மாற்றிட்டு திரும்ப கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமாட்டி அதில் கடுகு போட்டுட்டு கடுகு பொரியணுங்க. இதுதான் மெயின் டிப்ஸ். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் மீதியை போடணும். இப்போ தெரியுதா, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த மேஜிக் பார்க்க ரெடியா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமாட்டி நான் 2 குச்சி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ அதில் போடுறேன். நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு போடுறேன். ஸோ கருவேப்பிலை நீங்கள் நல்லா ஸ்மெல்லு தான் கொடுக்கும். அதனால் 2 கருவேப்பிலை ஃபுல்லாக போட்டேன். அதே மாதிரி 3 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்களா, இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இப்போ சொன்னல மேஜிக் பார்த்தீங்களா, எப்படி நம்ம அந்த குழம்பு ஊற்றணும் அப்படியே புகையாக வந்துச்சு. குழந்தைங்க கிட்ட காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான மேஜிக்னு நினச்சிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே கொட்டினதுக்கப்புறமாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அது கொதி வரணும். அது கொதி வர்றதுக்குள்ளே இந்த சைடு நம்ம புளி வச்சுருந்தோம்ல, அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்ச புளியை இதில் கொட்டிடுறோமா? கொட்டிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதி வரணுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரத்தூள் சில்லி பவுடர் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சில்லி பவுடரோட ஸ்மெல்லு போனதுக்கப்புறமாட்டி நம்ம முட்டை பொடி மாஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த முட்டை பொடி மாஸை இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக ஆகிடும். அப்படியே ஒரு மாதிரி திக்காக தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமாட்டி நம்ம மெயினான ஹீரோ கொத்தமல்லி, அவரை குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி அவர் அப்படியே மேலே பரப்பரன்னு தூவி விட்டா அப்பா, கொத்தமல்லியோட ஸ்மெல்லு வீடே மணக்குங்க. செம்ம ஸ்மெல்லாக இருக்குங்க. மெயினாக இந்த குழம்புல ஸ்மெல்லு வேறு லெவலு. அதை விட டேஸ்ட்டு அப்பா சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் 2 உலக்கு சோறு போடுறீங்கன்னா கண்டிப்பாக 4 உலக்கு தாங்க சோறு போடணும். ஏன்னா இல்லைனா உங்களுக்கு பத்தாது. அதுவும் அந்த குழம்பு சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக அந்த சட்டியில் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு இந்த கடாய் சோறு செய்வாங்கள்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா யூ ஃபீல் த ஹெவனுங்க. நிஜமாக சொல்கிறேன்,
மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ட்ரூத்தாக தான் சொல்கிறேன். தேங்க்யூ.